கிருத்திகை நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனினுடைய நட்சத்திரம். சரி, இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாட்டோட வாழக்கூடியவங்க. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஒரு முறையோடு வாழக்கூடியவங்க. ஒரு வேலைய இப்படிதான் செய்யணும்னு முதல்லயே சொல்லிட்டோம்னா, இவங்க யாராவது ஒருத்தங்க தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா கோவப்படுவாங்க. ஆனால் அதை இவங்க கிட்ட விளக்கமா சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டாலோ, அல்லது இவங்க கிட்ட ஒரு விஷயத்த விளக்கமா சொல்லிட்டாங்க, நான் இதனாலதான் இந்த விஷயத்த பண்ணினேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அப்ப அது கண்டிப்பா விட்டு கொடுத்துருவாங்க. திரும்பவும் பிடிவாதம் பிடிச்சிட்டு கோவப்பட மாட்டாங்க. ஒர்க் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே இருக்கும். ஆனால் அதே சமயத்துல வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன நட்சத்திரம் பார்க்க போறோம் அப்படின்னா, கிருத்திகை நட்சத்திரம். ஆமாங்க, முருகனுக்கு மிக மிக உகந்த நட்சத்திரம்னு சொல்ற கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க, கிருத்திகை நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்தா அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்த 4 பாதங்கள், இந்த 4 பாதத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அதற்கான பரிகாரங்கள், இதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம். கிருத்திகை நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனினுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் மேஷ ராசியில ஒரு பாதமும், ரிஷப ராசியில 2, 3, 4 அப்படி 3 பாதங்களையும் கொண்டிருக்கு. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பிளவுபட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கான விலங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் ஆடு. அதிதேவதை கார்த்திகேயனும் அக்னியும். மரம் அத்திமரம். பறவை மயில். புஷ்பம் வந்து செந்தாமரை. இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு தமிழ்ல ஆரல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஆரல் அப்படின்னா நெருப்புன்னு அர்த்தம். சரி, இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க. தனக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாட்டோட வாழக்கூடியவங்க. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஒரு முறையோடு வாழக்கூடியவங்க. யாருக்காகவும் அதை அவ்வளவு சீக்கிரம் மாத்திக்கவே மாட்டாங்க. ஒரு விஷயத்துல முடிவு எடுத்தாங்க அப்படின்னா எடுத்ததுதான், அப்புறம் அதை மாற்ற மாட்டாங்க. இதுவும் இவங்களுடைய குண இயல்பு. எதை செய்தாலும் அதை நேர்த்தியா பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க. மற்றவங்க அதை கை நீட்டி கொஸ்டின் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல இவங்க ரொம்பவே தெளிவா இருப்பாங்க. அதே மாதிரி கடினமான உழைப்பாளிகள், உழைப்புக்கு அஞ்சவே மாட்டாங்க, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. எதிலும் முதன்மையை விரும்பக்கூடியவர்கள். தன் கருத்து சரி என்ற தன்மை இருக்கின்ற அதே பட்சத்துல பொறுமையா குணமா சொன்னா கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டு மாத்திக்கிற தன்மையும் இவங்க கிட்ட இருக்கு. ஆனா குணமா தான் சொல்லணும். ஒரு வேலையை இப்படிதான் செய்யணும்னு முதல்லயே சொல்லிட்டோம்னா அது ரொம்ப பர்ஃபெக்டா முடிச்சிருவாங்க. இடையில நுழைஞ்சு இது இப்படி இல்லை, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லை முடிஞ்சிருச்சான்னு கேட்டுட்டே இருந்தாலோ, இந்த மாதிரி நையினா சுத்தமா இவங்களுக்கு பிடிக்காது. சில நேரங்கள்ல அந்த வேலையவே தூக்கி வீசிடுவாங்க. பெற்ற தந்தையாகவே இருந்தாலும் தப்புனா தப்பு அப்படின்னு சொல்ற குணம் இவங்களோடது. சரி, இப்படி இருக்கிற இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கோபம் இருக்கும். எங்க கடின உழைப்பு இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் கோபமும் இருக்குங்க. இவங்க கிட்டே அதே மாதிரி தான் கோபம் இருக்கு. உணர்ச்சி வசப்படுறதுனால அவசரத்துல ஒரு முடிவை எடுத்துடுறாங்க. அது இவங்களை கஷ்டப்படுத்துறதும் இல்லாம இவங்க கூட இருக்கிறவங்களையும் கொஞ்சம் கஷ்டப்படுத்திடுது. இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சு தன்னுடைய ஆட்டிடியூட்டை கொஞ்சம் மாத்திட்டாங்க அப்படின்னா இவங்க வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும். சரி, இப்ப கிருத்திகை நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்தால் அந்த வம்சாவளியில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய வம்சாவளியில் தந்தையோடு
இணக்கம் இல்லாமல் இருந்தவர்களையும் பெற்றோரை பிரிந்து வாழ்ந்தவர்களையும் சுட்டி காட்டக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் தான். அதே போல சுயமாக தொழில் செய்தவர்கள், அரசாங்க அரசியல் தொடர்பு இருந்தவர்கள், அரசாங்க வழக்கை சந்தித்தவர்கள், இது எல்லாமே இவங்களோட இதில் இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தில் இந்த எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட ஒரு தொந்தரவு இருந்தவங்க, முடி பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது, ஏறு நெத்தி, குறைவான முடி இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு முடி சார்ந்த ஒரு தொந்தரவு அப்படிங்கிறதும் இவங்க குடும்பத்தில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சகோதரர்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபங்கள் இருக்கிறது, கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, இதுவும் இந்த இடத்துல இருக்கும். சொத்து பிரச்சனைகள் இதெல்லாமே இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. சரி, இப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் இருக்கு இல்லைங்களா? இதில் கிருத்திகையினுடைய முதல் பாதம் மேஷ ராசியில், அதாவது செவ்வாயினுடைய மேஷ ராசியில் கடைசி பாதமாக 9வது பாதமாக வரும். அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா அரசாங்க அரசியல் தொடர்புடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. ஒரு பெரிய குடும்பமா, ஊருக்குள்ள நல்ல அந்தஸ்தாக பேர் வாங்கின ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இவங்க கிட்ட ஒரு நேர்மை இருக்கும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கொள்கை கோட்பாட்டோடு இருக்கக்கூடியவங்க, அதே சமயத்தில் பெரியவர்களிடம் பணிவோடையும் மரியாதையோடையும் நடந்துக்கக்கூடியவங்க, எந்த ஒரு விஷயத்தையும் பகுத்து பார்த்து முடிவெடுக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள், மாஸ்டர் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இவங்க கிட்ட ஸ்டூடெண்ட் மென்டாலிட்டியே இருக்காது, மாஸ்டர் மென்டாலிட்டி இருக்கும். சுதந்திரமாக இருக்கிறத விரும்பக்கூடியவங்க, மரியாதை கௌரவம் இதுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்க யாராவது ஒருத்தங்க தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா கோவப்படுவாங்க. ஆனால் அதை இவங்க கிட்ட விளக்கமா சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டாலோ, அல்லது இவங்க கிட்ட ஒரு விஷயத்த விளக்கமா சொல்லிட்டாங்க, நான் இதனால தான் இந்த விஷயத்த பண்ணினேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ரைட், அப்போ அது கண்டிப்பாக விட்டு கொடுத்துருவாங்க. திரும்பவும் பிடிவாதம் பிடிச்சிட்டு கோவப்பட மாட்டாங்க. இது இவங்க கிட்ட இருக்கிற ரொம்ப நல்ல குணம். அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கடமையை உணர்ந்து செயல்படக்கூடியவங்க. ஒரு குடும்பத்தினருக்கு இவங்க இப்போ ஒரு பையனா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல மகனா இருக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு நல்ல கணவரா இருக்கணும், ஒரு நல்ல தந்தையா இருக்கணும், ஒரு நல்ல சகோதரனா இருக்கணும். இப்படி தன்னுடைய ரோலை தான் ரொம்ப கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணணும், இதுல யாரும் குறை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் இவங்க ரொம்ப தெளிவா இருக்கக்கூடியவங்க. அடுத்துதான் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய 2வது பாதம். இந்த 2வது பாதத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இவங்க கிட்ட நிறைந்த புத்திசாலித்தனமும் நிறைந்த கல்வி அறிவும் அனுபவ அறிவு இருந்தாலும் முடிவெடுப்பதில் ஒரு தடுமாற்றங்கள் இவங்களுக்கு உண்டு. மற்றவர்களுடைய விஷயங்கள் எல்லாத்துக்குமே தெளிவான தீர்வை சொல்லக்கூடிய இவங்க தன்னுடைய விஷயங்கள் அப்படின்னு வரும்போது ஒரு தடுமாறுவாங்க. விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளுகின்ற அந்த மனப்பக்குவம் இவங்க கிட்ட கொஞ்சம் குறைவா இருக்கும். படிப்பறிவு, சொல்லறிவு, செயலறிவு, அனுபவ அறிவுன்னு எவ்வளவு இருந்தாலும் முதல்ல கடின உழைப்பு, அதற்கு பிறகுதான் வளர்ச்சி, மெல்ல 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 ஒரு சீரான வளர்ச்சி அப்படிங்கிறது இவங்க கிட்ட இருக்கும். அப்போ முதல்ல என்ன கிடைக்கும்னா உழைப்பு அதிகமா இருக்கும், வருமானமும் வளர்ச்சியும் குறைவா இருக்கும். அனுபவங்கள் கிடைக்க 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 இந்த வருமானமும் வளர்ச்சியும் என்ன ஆகுங்க, கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்துல தந்தையை விட்டு பிரிந்திருந்தவர்களாக, தந்தையோடு இணக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறவங்க இந்த பாதத்துல அதிகமா இருப்பாங்க. பொதுவா இவங்க தன்னுடைய மன உணர்வுகளை அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. இவங்க தனக்குள்ளேயே தான் வச்சுப்பாங்க. இது இவங்க கிட்ட இருக்கிற ஒரு குணம். அடுத்ததான் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய 3வது பாதத்துல பிறந்தவங்க. ஸ்பீடுங்க, சரியான ஸ்பீடு.
ஒரு காரியத்தில் முடிவு எடுக்கிற வேகமும் அபரிதமாக இருக்கும், எடுத்ததை செயல்படுத்துகின்ற வேகமும் அபரிதமாக இருக்கும். ஒருவேளை அந்த முயற்சியில் தோத்துட்டா உடஞ்சி போகிறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வாட் நெக்ஸ்ட்னு சட்டுன்னு 2 மடங்கு ரெஃப்ரெஷ்ஷாக வெளியில் வரக்கூடியதும் இவங்களாக தான் இருப்பாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்டேயும் அந்த ஒரு ஒர்க் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே இருக்கும். ஒர்க் பர்ஃபெக்ஷன் அபரிதமாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு விஷயம் வந்து ஒருத்தங்க தங்க கூட இருக்கிறவங்களே ஒரு தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க கோவப்படுவாங்க, சட்டுன்னு அந்த கோவத்தை காமிப்பாங்க. அட் த சேம் டைம் அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த நேரம் அந்த கோவப்பட்டாலும் உடனே விட்டுட்டு அடுத்து என்ன வேலை அப்படின்னு பார்க்க போயிடுவாங்க. அந்த வஞ்சம் வச்சுக்கிற குணம் அப்படிங்கிறது இவங்க கிட்ட அதெல்லாம் கிடையாதுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இவங்க கிட்ட இருக்கும். அடுத்ததாக கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய 4வது பாதம். இவங்க வந்து பிற்கால வாழ்க்கையையும் யோசித்து செயல்படக்கூடியவர்கள், பெரியவர்களிடம் பணிவோடும் மரியாதையோடையும் நடந்து கொள்ளக்கூடியவங்க, எந்த ஒரு விஷயத்தையும் பகுத்து பார்க்கின்ற திறனும் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லுகின்ற குருஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவர்களுக்கும் குழப்பங்கள் தடுமாற்றங்கள் இருந்தாலும் தன்னுடைய மன உணர்வுகளை அவ்வளவு சீக்கிரமாக யாருக்கிட்டையும் இவங்க காமிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலை சூடு இருக்கிறது, வயிறு சூடு இருக்கிறது, முடி கொட்டுறது, இந்த உச்சி வந்து சூடாக இருக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கும் கொஞ்சம் இருக்கும். ஸோ அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உடலின் வெப்பநிலையை சரிசமமாக வைத்து கொள்ளக்கூடிய உணவு முறைகளையும் வாழ்வியல் முறைகளையும் இவங்க ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள், கிருத்திகை நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள், 4 பாதங்கள்லேயும் இந்த குண இயல்புகள் கொஞ்சம் கொஞ்சம் வேறு வேறையாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இது வந்து இந்த கிருத்திகை நட்சத்திரத்துடைய சிறப்பு. சரி, இப்போ இவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தையோடு இப்போது சண்டை போட்டுறக்கூடாது. எந்த காலத்திலுமே தந்தையோடு சண்டை போட்டுறக்கூடாது. ஒருவேளை தந்தை செய்வது தவறாக இருக்கிற பட்சத்தில் விளக்கம் கொடுக்கலாம். ஆனால் ஆர்கியூ பண்ணுறது, சண்டை போடுறது, மரியாதை குறைவாக நடத்துறது எக்காலத்திலும் செய்துக்கூடாது. அது இவங்களுக்கு சில தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முருகர் வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப பெரிய சிறப்பம்சம் அப்படிங்கிறது. முருகர் வழிபாடு பண்ணுறது இவங்களுடைய வாழ்க்கையில் அபரிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடியது. கிருத்திகை விரதம் இருக்கிறது, கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகங்கள் பண்ணுறது. ஸோ முருகருடைய மந்திரங்கள், அந்த கோவிலில் உட்காந்து முருகருடைய மந்திரங்கள், பாடல்கள், பதிகங்கள் சொல்லிட்டு வர்றது, உடலினுடைய வெப்பநிலையை சீராக வைத்திருக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய ஏற்றங்களை கொடுக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.